வணக்கம். வாங்க. வெல்கம் டு எவ்ரிபடி. இன்றைக்கி அப்பத்தான் புலன் சேனலில் அற்புதமான தாயார் அலங்காரம் பார்க்குறோம். ரொம்ப அருமை. அடுத்து அருணகிரிநாதருடைய குருபூசை நிறைய எல்லா இடம் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கிறதுனால மயில் நமக்கு அற்புதமாக வெள்ளை மயில் ரொம்ப என்ன சொல்லுப்பா ரேரு. வெள்ளை மயிலோட தரிசனம் தோகையை விரித்து ஆடுறாங்க. அதோட ஆண் மயிலும் கூட இருக்காங்க. இது அற்புதமான என்ன சொல்கிறது சிவபெரும் தரிசனம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் தாயாரை பார்த்தோம், அப்புறம் வெள்ளை மயில் பார்த்தோம், அடுத்து சிவபெருமான் தரிசனம் பார்த்தோம், மறுபடியும் மயில். காடுகளில் மயில் இருக்க இடம் எங்கே இருக்கும்? முருகன் எங்கே இருக்கானோ அவனுடைய வாகனம் இல்லை. அவர் எப்போ மக்களை காப்பாற்றணும்னா மயில் வாகனம் வந்தது அதில் ஏறி சல்லுன்னு போய் அடியார்களை காப்பாற்ற முடியும். இது பாருங்கள், அற்புதமான அருணகிரிநாதரோட குருபூசை. அந்த சுவாமியோட இடத்துல இருந்து போப்பில் வரைக்கும் விளக்கேற்றி அதை அப்படியே நேரம் எடுத்துகிட்டு போய் அருணகிரிநாதர் தீபம் காமிச்சு கொண்டு வந்து மறுபடியும் மக்களுக்கு காமிக்கிறாங்க. எப்போவுமே நமக்கு இந்த நூல்களை நல்லா தந்தவங்களை நமக்கு எங்கேருந்து ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுதான் குரு பூஜையை நம்ம வச்சு அருணகிரிநாதர் நினைக்கணும். இவ்வளோ திருக்குறளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருல்ல, அது நமக்கு வாழ்க்கைக்கு அவரோட வாழ்க்கை நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாடம். ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாமியை பாருங்கள், ரெண்டு பெரியவங்க அருணகிரிநாதர் தூக்கிட்டு வராங்க. உற்சவமூர்த்தி அலங்காரம் பண்ணி இங்கே கொண்டாந்து இதுக்கு வைக்கிறாங்க, ரதத்துக்கு தேருக்கு வைக்கிறாங்க, புறப்பாட்டுக்கு. அதாவது முருகனுக்கு கொண்டாடுறாங்க. முருகனுடைய தொண்டர்களையும் பாருங்கள் எப்படி பெருமைப்படுத்துகிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நமக்கு வேணியதை நினைங்க. ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மணமாலை கிடைக்கணும், கிடைச்ச மாலையை அவங்க ஒத்துமையாக வச்சுக்கணும், தாமதமான கல்யாணம் ஆகணும், தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆசைகள் அளவோடு இருக்கணும். நாம் எங்காவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கற்றுக்குறங்க. ஓகேவா? இது பாருங்க. அடுத்தது என்ன? அடுத்தது அருமையான ஒரு மயில் கோலம் ஒரு அற்புதங்கள்லாம் போய்கிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கோலம், அதுக்கடுத்த மயில், அதுக்கடுத்தது எல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அப்படியே லைன் போட்ட மாதிரி அழகாக போகிறாங்க. அவங்க என்னென்னு அவங்க மயில், இங்கே மயில், இங்கே மயில், நிறைய மயில் தொகைகள் எங்கே வேணுமோ எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே மயில் தொகைகள் ரொம்ப அற்புதமாக ஆச்சரியப்படுற வகையில் இருக்குது. பின்னாடி தெரியுதில்ல மயில் வர்றது, மேகங்களும் மயிலும் ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக இருக்குது. மயிலை நினச்சிட்டோன்னு வச்சுங்க, அவ்வளோதான். நம்ம முருகன் வந்துடுவார், நம்மளை தூக்கி கூட்டி கொண்டு போவார். சல்லுன்னு போய் அம்மாட்ட போய் பழம் வாங்கிட்டார்ல, மயில் மேலே போய் தானே அம்மா அப்பா சுற்றி பழம் வாங்கிட்டாரு. அருமை இதில்.